ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் வித் சாய் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நான் லாஸ்ட்டு கிருஷ்ணர் டெம்பிள் வீடியோ போஸ்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். நான் வந்து பசவனக்குடியில் இருக்கிற வேர்ல்ட் டெம்பிள் போயிருந்தேன். அங்கே தான் அந்த கிருஷ்ணர் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றின வீடியோ நெக்ஸ்ட்டு வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட வீடியோ தான் இது. நாங்கள் வந்து ஃபுல் டெம்பிள் வந்து லாஸ்ட் மந்த்தே போயிட்டோம். பட் வந்து இந்த கிருஷ்ணர் கோவில் ரீசெண்டாக போனதுனால அதோட வீடியோ ஃபஸ்ட்டு வந்துருச்சு. ஸோ இதோட வீடியோ வந்து இப்போ கொஞ்சம் எடிட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபுல் டெம்பிளும் கீழே ஃபஸ்ட்டு போன உடனே கீழே விநாயகர் தான் இருப்பார். ஸோ அவரை நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு தான் வந்துட்டு மேலே ஃபுல் டெம்பிள் நந்தி அவரை போய் பார்க்க போனோம். கீழே வந்து நாங்கள் போனீங்கனாலே பாருங்கள், நல்ல தரிசனமாக இருக்கும். ரோட்டு மேலேயே தான் கோயில் இருக்கும். பார்க்கிங் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும், அது பார்த்து தான் நீங்கள் பார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் விநாயகர் தான் இருந்தார் கீழே. ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அலௌட் இல்லைன்ட்டாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைட்டாக எடுத்தேன். இந்த விநாயகர் வந்து வெளியே இருந்து லைட்டாக எடுத்தேன். ரொம்ப பெரிய விநாயகராக இருந்தார். ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப பெருசாக இருந்தார். இது வந்து 110 கிலோ வெண்ணெயில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. உங்களுக்கு ஏதாவது இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நேராக புல் டெம்பிள் வந்து போயிட்டோம். புல்லில் வந்து நந்தி இருந்தார். இதோட வந்து அங்கே விநாயகரை வந்து உள்ளக்க எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் அலௌட் இல்லைன்னு சொன்னனால அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை காமிச்சிருக்கேன். பட் அதை சுற்றி வந்து அந்த கோயில் விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்தோம்னாலே சைடில் கொடுத்து இப்படி ஏறி வர மாதிரி இருக்கும். இதுதான் அதோட வியூ. ரொம்ப அழகாக இருந்தது. அதை விநாயகரை நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோஸ் எதுவும் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளியே கோயிலை விட்டு வெளியே வந்த உடனே அங்கே ஷாப் இருக்குது. 50லேருந்து அதோட அவரை டெக்கரேட் பண்ண வீடியோ அதெல்லாம் சேர்த்தே வந்து நல்லா சேல் பண்ணுறாங்க. 50க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாச்சு வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. கடலை விற்கிற மாதிரி, குழந்தைங்க அம்மா பக்கத்தில் உட்காந்து பலகாரம் சுடும் போது பார்க்குற மாதிரி, மாடு இழுத்துட்டு போகிற மாதிரிலாம் பண்ணாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் வந்து கோயிலோட அதுக்கு சைடிலே வந்து நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 150லேருந்தே ஸ்டார்ட்டு. நீங்கள் போனீங்கன்னா பை பண்ணிக்கலாம். அப்புறம் கோயிலோட வியூ இப்படி தான் இருந்தது. அப்படியே தமிழ்நாட்டு கோயிலை பார்க்குற மாதிரி அப்படியே தரிசனம்லாம் ரொம்ப இதாக இருந்தது. இது வந்து கோயிலோட உள்ளக்க. ஃபர்ஸ்ட் எனக்கு கோயில் உள்ளக்க வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு தெரியலை. ஸோ பெருசாக நான் கோயிலுக்குள்ளக்க வீடியோ எடுக்கலை. ஃபோட்டோஸ் வந்து வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் இது வந்து கடைகள் வந்து நிறைய போட்டிருந்தாங்க. சாமியோட சிலைகள் எல்லாமே நிறையா சேல் பண்ணாங்க. கூட்டம் கொஞ்சம் இருந்ததுனால நான் பக்கத்தில் போய் என்னென்ன அப்படிங்கிறத காட்ட முடியலை. அப்புறம் வந்து விநாயகரோட வெட்டி வேரில் வந்து விநாயகர் செஞ்சு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஸ்மால்லேருந்தே 150லேருந்து ஸ்டார்ட்டுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் பெரிய சைஸ்னால் 350 300 அந்த மாதிரி சொன்னாங்க. அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் இது பண்ணிட்டு போங்க. பார்க்க ஆசையாக இருக்கும், நம்மளுக்கே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நிறைய சாப்பிட்றதுக்குலாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் அங்கே போனீங்கனாலும் சாப்பிட்றதுக்கும் ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படிலாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் சாய் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ வந்து விளையாடணும் அப்படின்னு சொன்னதுனால சரி தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு சரி ஒன்று விளையாட விடலாம் போனால் எங்களுக்கு வந்து பார்க் எங்கே இருக்குன்னே தெரியல. கோயிலோட வெளியே போயிட்டோம். பார்க்கிங் ஏரியாவுக்கு விட்டு வெளியே கீழே வரைக்கும் போயிட்டோம். அந்த விநாயகரோட இடத்துல அங்கே சொன்னாங்க இல்லை நீங்கள் சைடில் போனீங்கன்னா மேலே தான் இருக்குது கோயில். நந்தி கோயிலேருந்து சைடு கொடுத்து நீங்கள் போங்க, உள்ளே வரும்னு சொன்னாங்க. நாங்களும் சரின்னு சொல்லி ரிட்டர்ன் வந்து போயிட்டே இருந்தோம். அது போயிட்டே இருந்தது, ரொம்ப தூரம் போயிட்டே இருந்தது. உள்ளக்க வந்து அனிமல்ஸோட ஸ்டாச்சுலாம் வச்சுருந்ததுனால இருட்டாக இருந்ததுனால எங்களுக்கு அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அங்கே 2 பக்கமும் அனிமலோட ஸ்டாச்சுஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது எங்களுக்கே பயம். ஏன்னா எங்களுக்கு முன்னாடியும் ஆள் இல்லை, பின்னாடியும் ஆள் இல்லை. நாங்கள் கரெக்டாக தான் போகிறோமா அப்படிங்கிறதே ஒரு டவுட் இருந்தது. இல்லை வேறு நாய்கள்லாம் வந்து எங்களை வந்து ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்ததுனால கடிச்சு விட்றாதப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக வந்து உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டே இருந்தாலும் பார்க்கு காணோம். நாங்கள் வந்து இந்த மாதிரி அனிமல்ஸோட ஸ்டாச்சு மட்டும்தான் இருந்தது. பார்க்கு இருக்கா இல்லையா, நம்ம சும்மா போயிட்டுருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் வேறு போயிடலாமா ரிட்டர்ன் போயிடலாமா அப்படி கேட்டே இருந்தாங்க. சரி நாங்கள் ஒருத்தவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க அதுக்கும் கொஞ்சம் தள்ளி போங்க, உள்ளே இருக்குது அப்படின்னாங்க. ஒரு வழியாக வந்து நாங்கள் வந்து பார்க்கை வந்து கண்டுபிடிச்சா அப்புறம் உள்ளே போய் பார்த்தா அது நல்ல பெரிய பார்க்கில் இருந்து சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள், ரோடு, பஸ்ஸு போகிறது அந்த மாதிரி இருந்தது. ஆனால் வந்து உள்ளே கோயிலுக்குள்ளே கொடுத்து வந்ததுனால காட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கத்துலேருந்து மெயினில் பார்க் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. நீங்களும் போனீங்க அப்படின்னா அந்த கோவில் போனீங்கன்னா குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப ஒரு திருப்தியாக தரிசனமும் கிடைக்கும். திருப்தியாக வந்து விளையாட வச்சுட்டு அவங்கள கூட்டிகிட்டு வரலாம். ஸோ நல்ல இடமா இருக்குது. நீங்கள் பக்கத்துலேயே போனீங்கன்னா பார்க் இருக்குது. நந்தி, விநாயகர், கிருஷ்ணர் எல்லாத்தையும் ஒரே நேரத்துலேயே வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ வந்து நீங்கள் பிளான் பண்ணி போனீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியராக போனீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துடலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணாமல் வந்தனால ஃபஸ்ட்டு நாங்கள் நந்தியும் விநாயகர் அப்புறம் இந்த ப்ளே ஏரியா முடிச்சுட்டு அடுத்த நாள் தான் கிருஷ்ணர் போனோம். ஸோ அடுத்து கொஞ்சம் பிளான் பண்ணி தான் போனோம் கிருஷ்ணருக்கு. ஸோ நீங்கள் போனீங்கன்னா ஒரே தான் முடிச்சுட்டு வந்துடலாம். சின்ன பிள்ளைங்கள நம்ம விளையாட வச்ச மாதிரி இருக்கும். தரிசனமும் நந்தியோட பக்கத்துலேயே நம்மளை வந்து தரிசனம் பண்ண விட்டாங்க. ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஸோ
ஸோ வந்து சாயும் நல்லா என்ஜாய் பண்ணி கொஞ்சம் நேரம் அவனே 1 மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா விளையாட விட்டோம். நிறைய விளையாடுற இடம் இருந்தது. அங்கேயே பலூனு எல்லாமே வந்து கொஞ்சம் விளையாடுற ஐட்டம்லாம் வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதையும் நம்மால் தான் வாங்காமல் இருப்பாரா, ஸோ அதையும் கொஞ்சம் வாங்கினோம். அவன் நல்லா என்ஜாய் பண்ணனான். அவனை கொஞ்சம் என்ஜாய் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு 8:30 ஆயிடுச்சு. நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா 3 o'clockங்க. ஆனால் வந்து ரிட்டன் கிளம்பும் போது 8:30 ஆயிடுச்சு. நாங்கள் கோயில்லையே நல்லா தரிசனம் கிடச்சிது. விநாயகர் கோயிலாக இருக்கட்டும், நந்தி கோயிலாக இருக்கட்டும், பூஜை நந்தியெல்லாம் பக்கத்தில் நின்று தொட விட்டாங்க. ஸோ நந்திக்கிட்ட உங்களுக்கு தெரியுமா தெரியல, நந்தியோட காதில் எது சொன்னாலும் வந்து அப்படியே பழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நந்திக்கிட்ட எந்த வேண்டுதல் வச்சாலும் அவர் வந்து சிவன் கிட்ட போய் சொல்லி நம்மளுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படிங்கிறத வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நான் அதனால காதுலலாம் நந்திக்கிட்ட நல்லா நான் சொல்லிட்டு அப்புறம் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பிக்சரில் எடுக்காமல் டவுட் இருந்தது. கோயிலுக்கு உள்ளக்கையே ஸோ வந்து எல்லாருமே எடுத்தாங்க, நிறைய பேர் எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நானும் எடுத்துட்டு அவர் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தார். ஸோ அவரையும் கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் நாங்கள் எடுத்துட்டு எங்களையும் கொஞ்சம் வளைச்சி பிக்சர்ஸ்லாம் எடுத்துட்டு அதோட கிளம்பிட்டோம். கிளம்புனது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள் நல்லா இருந்தது. ஸோ வந்து நீங்களும் பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதோட உடனே பிக்சர்ஸ்லாம் முடிச்சுட்டு உடனே கிளம்பிட்டோம். கிளம்புனோடனே பார்த்தீங்கன்னா மழை வந்து அது எப்படி இருந்ததுன்னா ஒரு நல்ல தரிசனம், மழை. அப்புறம் வந்து கோயிலுக்கோட வெளியே வந்தீங்கன்னா, அந்த விநாயகர் கோயிலுக்கு வெளியே வந்தீங்க அப்படின்னாலே 100 வெரைட்டி தோசை போட்டிருக்காங்க, 100 வெரைட்டிஸ் தோசை போட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு சீஸ் தோசை மாதிரி ட்ரை பண்ணேன், ஸ்பைசி சீஸ் தோசை. ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. ஒர்த்து 120 வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் அமௌண்ட்டு. பட் ஒர்த்துங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு, கோயிலோட வெளியவே தான் அவங்க வந்து ஒரு தள்ளு வண்டி மாதிரி அதில் போட்டிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். போகலைன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல இடம், விசிட் பண்ண வேண்டிய இடம். அது பிரதோஷத்துக்குலாம் வந்து அவங்க எழுதி போட்டிருக்காங்க, எப்போ பூஜை நடக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கன்னடத்தில் எழுதியிருக்காங்க, இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு அங்கே போனீங்கன்னா நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து வேண்டுதல் வச்சுட்டு போயிட்டு வாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக நடக்கும். எனக்கு நடந்திருக்கு. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். அதனால தான் இந்த வீடியோவே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நான் இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக வீடியோஸே கிடைக்கல, நான் ரொம்ப தேடி எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.